தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளம். அங்கே போய் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பையனோட பழக்கம் ஏற்பட்டு, நீ என்ன சொல்ற? என் கூட தான் இருக்கான்னு சொல்லிட்டு என்ன கொலை பண்ணிடணும் மிரட்டிக்கிட்டே இருக்கான். சும்மா மிரட்டுறாரா இல்ல அப்படி பண்ணக்கூடிய ஆளா? அவன் பண்ணாலும் பண்ணலாம். கொளுத்தி கொலை பண்ணிடுவோம். இன்னைக்கு என்ன கொலை பண்ணிடுவோம். நைட்டோட நைட்டு ஆள் வச்சு கண்ணகடமா வெட்டி கழுகு போட்டு ஒரு போன்ல நான் கூட பேச ஆரம்பிச்சேன். சரி ரமேஷ், நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நைட்டு நானே பண்றேன்டா கால். இன்னும் இதை பேசலாம் உன் பையனை பிடிச்சி கொண்டுருவேன், உங்க அம்மாவை கொண்டுருவேன், மாமா கொண்டுருவேன், ஒவ்வொருத்தரையா கொலை மேட்டர் பண்ணேன். நீங்க போய் சொல்றீங்கன்னு நல்லா தெரியுதுமா. குடும்பத்தோட ஹஸ்பண்டோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் கூப்பிட்டு மிரட்டுனா போவாங்களா? போன் பண்ணி கதை விடுறீங்களா? உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறாளே. பாசமா பேச ஆரம்பிச்சான். அதனால நான் இந்த பாசத்துல இது கிடைக்க இது சொல்லறதுக்காக தான் நான் அந்த கேள்வி கேட்டேன். பாசம் எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. என் கூட வந்து இருந்துரு, நான் எங்க அம்மா என்ன ஒண்ணு நல்லா பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொன்னான். அம்புட்டு நல்லவனடா நீ. குடும்பத்துல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க யோசிக்கலையாம்மா? அது யோசித்தேன் மேடம். யோசனை இருந்தாலும் அப்புறம் உன் பிள்ளைய கொண்டேன், உங்க அம்மா கொண்டேன், உங்க மாமா கொண்டேன், உங்க வீட்டுக்கார கொண்டேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கொலை மேட்ட ஆரம்பிச்சிட்டான். என்னடி கலர் கலரா ரீலா விடுற? எங்க வீட்டு வாசல்ல இருந்து இல்லை உண்டாரம் எடுத்து பிரிச்சுற மாதிரி நடிக்கிறது அப்படி நடிச்சிட்டான் ஒரு வாட்டி. வலிப்பு வந்தவ மாதிரி இழுக்கிறான். வலிப்பு வந்தது மாதிரி நடிக்கிறான். ஏமாந்துறாதீங்க. என்ன வேலை பண்றாரு? பெயிண்ட் அடிக்கிறேன். பக்கத்து வீட்டுல பெயிண்ட் அடிக்க வரேன்னு அட்வான்ஸ் வாங்கினீங்க, வரலையே. அர்ஜென்ட்டா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனாலதான் இப்ப வரல. ஆத்தி வந்துட்டானா? வந்துட்டானா. என்ன பண்ணீங்க? எப்ப பண்ணீங்க? நிலையில சேலையை கட்டி தூக்க மாட்டிக்கிட்டோம். தூக்கு போட்டு செத்து போயிட்டு ஊரே கூடி நிக்குது. சும்மா நாச்சும் தூக்க மாட்டேன். நீங்க அப்புறம் எப்படி இங்க அடிபட்டது? கீழே கயிறு அந்த சேலை அவுந்து விழுந்து நாடிலையும் இதுலயும் நீங்க படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கோம். எவ்வளவு படிச்சிருக்கீங்க? நீ எத்தனை தடவை படிச்சிருக்க? நான் 7வது பாஸ்னே. எப்படி பேசுறாங்க தெரியுமா மேடம்? முன்னாடி விட்டு நீ கல்யாணம் 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. இப்ப பொண்ணு பார்க்க போனாங்க மேடம். பொண்ணு பார்க்க போனதுக்கு நீ யாருனே கல்யாணம் முடிச்சு வச்சிருந்தவள எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு இதை யதார்த்தமா பேசி இது பண்ணிட்டேன் மேடம். அது ஒரு விபத்து மாதிரி நடந்துருச்சு எங்களுக்கு. நடிக்காதரா. என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ நானும் அம்மாவும் ஏத்தாப்புல வீடு எடுத்துட்டு இருக்கோம், நீ ஒரு பண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். ஒரு கூட வந்து இவ்வளவு தாலி கட்டி கூட வந்து வச்சிருந்திருக்கேன். நான் வச்சிருந்தேன் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா நான் என்ன மேடம் செய்ய? அதனாலதான் அடிச்சிருக்கேன். அவரோட பொண்டாட்டிய கூட்டி மேடம் அவரே வேற ஒருத்தவங்க பொண்டாட்டிய கல்யாணம் போ, நானும் பேர நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னா? நாங்க எங்க போனாலும் படத்துக்கு போனாலும் நாங்க 2 பேரும் தான் ஒன்னோல போறோம். வேட்டி கட்டு வெயிட்டா இருந்தா தாண்டி அவன் விலகி ஓடுவான். ஐயா கூப்பிடுறாரு. என்னையா அவசரமா படத்துக்கு போறோம் போய்கிட்டு ஐயா கூப்பிடுறாரு கொய்யா கூப்பிடுறாருன்னு இருக்க. கேளுங்க அவங்ககிட்ட. எனக்கு தெரியல கேளுங்க. ஒரு நாளைக்கு தெரியாத நீங்க எப்படி சொல்லுவீங்க? கரெக்டா கட்டுவிட்டா. சந்தோஷமா வாழ்ந்தேன்னு சொல்றான் அந்த பையன். இல்ல மேடம் போய் சொல்றேன் மேடம். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? மாமா யாரு கொண்டாட்டி யாரு கூட்டு வச்சு நீ வந்து பேசிட்டு இருக்காங்க? சார் நான் அவங்ககிட்ட பேச நான் விரும்பல. அவங்ககிட்ட நான் பேசவே இல்ல. உங்க பையனுக்கே 18 வயசு ஆச்சுப்பா. இல்ல மேடம் நான் சொன்னேன் உன் பையனும் என் கூட வந்து இருக்கட்டும், நானும் வச்சு வாழ்றேன். இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. எல்லாமே தெரியாம வந்தாங்களான்னு கேளுங்க. புள்ள இருக்குன்னு தெரியுது, அம்மா பார்க்கணும் தெரியுது, மாமா பார்க்கணும் தெரியுது, அதெல்லாம் தெரிஞ்சுதானே என் கூட வந்தா. உண்மை பாயிண்ட். என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. நான் சும்மா இருந்தாலும் என் ஊருக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட, நீயும் வாய் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்னை சும்மா விடாது. நல்ல பையன் தான், இல்ல நான் சொல்லல. இவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு ஆனா இருந்தேன். this is all not worth it. Sir, this is the all new Audi A3 specially made for you. இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு, ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? நீ வந்தா தான் நான் வாழ்வேன், இல்லைன்னா நான் கண்டிப்பா நான் செத்து போறேன். சாவு சாவும்ல.